பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படை தளத்தில் ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ராஜகுமரனிடம் பேசலாம். ராஜகுமரன், இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. டெஹ்ரான் முழுவதும் கூட வெடிகுண்டு சப்தங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் எந்த ஒரு தாக்குதலுக்கும் கண்டிப்பாக பதில் தாக்குதல் உண்டு என கமேனி எச்சரித்திருப்பது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? ராஜகுமரன், கமேனியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 90 வயதை நெருங்கி இருக்கக்கூடியவர். அந்த நாட்டினுடைய சக்தி வாய்ந்த நபராக இருக்கின்றார். 1989 முதல் அந்த நாட்டினுடைய மத ரீதியிலான தலைமை அவரிடம்தான் இருக்கின்றது. ஈரான் நாட்டில் மத தலைமை யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம்தான் ராணுவ தலைமையும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கமேனியை பழி தீர்ப்பதற்காக பல முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஈரானுக்கு உள்ளே ஊடுருவி அறைகளுக்கு உள்ளே இருந்த முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள், அணுகுண்டு உற்பத்தியிலே ஈடுபட்ட ஆராய்ச்சியாளர்களை கூட அமெரிக்காவால் கொல்ல முடிந்தது. ஆனால் இந்த கமேனி என்பவரை இதுவரை அமெரிக்காவால் எதிராக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்திற்கும் கூட கமேனியினுடைய உயிரை முக்கியமாக குறிவைத்திருக்கின்றது அமெரிக்கா. மற்றொரு பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்கின்றோம். பல்வேறு இடங்கள், பஹ்ரைன் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இதுவும் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏனென்றால் இந்த ஈரான் நாட்டால் அதிகபட்சம் எவ்வளவு தூரம் தாக்க முடியும் என்றால் 2000 2500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணை இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்றால் 8000 10,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணை இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்போது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணை அக்னி ஏவுகணைகளுடைய மேம்பட்ட ரகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 6500 8000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய திறன் வாய்ந்தது. ஏனென்றால் நம் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான, நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாடு ஒரு ராணுவ ரீதியாக சவால் அளிக்கக்கூடிய நாடாக இருக்கும். அந்த நாட்டினுடைய தலைநகரை மையமாக வைத்துதான் நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அக்னி ஏவுகணையை. அந்த நாட்டை நாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும் இப்போது இருக்கக்கூடிய அந்த அக்னி ஏவுகணை மூலமாக. அதே போன்று இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை தாக்கக்கூடிய வகையிலே ஈரான் ஏவுகணை வைத்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை ஈரானால் தாக்க முடியாது. இஸ்ரேலுக்குள் சென்று தாக்க முடியும். இஸ்ரேல் ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஈரான் ஏவுகணையை பற்ற வைத்தால் அந்த நாட்டுக்குள்ளே சென்று விழுந்து வெடிக்க முடியும். ஆனால் அமெரிக்க நிலப்பரப்பை குறிவைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் 3 மடங்கு தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை வேண்டும். அவ்வாறு அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாது என்பதால் ஈரான் என்ன செய்யும் என்றால், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, தன்னுடைய தாக்குதல் வட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவினுடைய படை தளங்களை குறிவைக்கும். அந்த அடிப்படையில் தான் பஹ்ரைனில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய ராணுவ நிலை அங்கே இருக்கின்றது. முக்கியமான ராணுவ விமானங்கள் இருக்கின்றன. ராடார் போன்றவற்றின் மூலமாக கூட அந்த விமானங்களை கண்காணிக்க முடியாது. அவ்வளவு வல்லமை வாய்ந்த விமானங்களை மத்திய கிழக்கிலே, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளிலே, துபாய் உள்ளிட்ட நாடுகளிலே, சவுதி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது முக்கியமான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றது. ஈரான் நடத்திய அந்த தாக்குதலிலே அமெரிக்க பகுதியிலே எவ்வளவு சேதம் ஏற்பட்டது அமெரிக்காவினுடைய படை நிலையில் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் ஈரான் இது போன்ற தாக்குதலை நடத்தும். ஈரானை அவ்வளவு எளிதாக குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு கிடையாது. தங்களுடைய நிலத்தில் இருந்து ஏவுகணைகளை ஏவி தங்களுடைய நிலத்தில் இருந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தேவை மட்டும் ஈரானுக்கு கிடையாது. அதை